டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் அவங்க சந்திக்கல நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான சிலபஸ் நம்ம கொடுத்துருந்தோம். கோடிங் அண்ட் டீகோடிங் ஓகேவா. அதை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஓகேவா, பெஸ்ட்டாக கொடுத்துருந்தீங்க ரெஸ்பான்ஸை, ரொம்ப நன்றி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் செஷன் நம்ம என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸில் ஒரு 50 கொஸ்டின் எது சார் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, ரீசனிங் கேட்குறாங்க. ஸோ இந்த ரீசனிங்கை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு டாபிக் எடுக்க போகிறோம். டாபிக் என்ன பண்ணால் கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகே, ஸோ இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் பார்த்தீங்க அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் நமக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் வச்சுட்டாங்க மெயின்ஸில். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது நமக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த மாடலில். ஓகேங்களா. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங் இருக்குல்ல, அந்த சிலபஸுக்கான டீகோடிங் பார்த்துட்டு அதோட பேசிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷன் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அல்லது யூபிஎஸ்சி படிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் எஸ்எஸ்சி, என்டிபிசி, ஆர்ஆர்பி நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் அந்த எக்ஸாமில் உங்களுக்கு ரீசனிங் டாபிக் இருக்குதா, சிறப்பாக ஹைலி ஹெல்ப் டு யூ. ஓகேங்களா. ஸோ கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிளாஸில் ஒவ்வொரு வேர்டுக்கு ஐ வில் கிவ் இட் த கீவேர்டு. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்கு நான் உங்களுக்கு என்ன தரப்போகிறேன், ஷார்ட் ட்ரிக்ஸ் தரப்போகிறேன். அந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் ஒரு முழுமையாக வரணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸை ஃபுல்லாக கவனிங்க. ஸோ கிளாஸை பார்க்கலாமா? சரி வாங்க கிளாஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகே, இது நான் எப்படி சார் படிக்க போகிறேன், வாட் டு ஸ்டடி அண்ட் வேர் டு ஸ்டடி அப்படி பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸ் நோட்ஸ். ஓகேங்களா. ஸோ கிளாஸ் நோட்ஸ் அண்டு நம்ம ஒரு எக்ஸாம் நம்ம இன்றைக்கி கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வாரத்தோட எண்டில் யூ ஹேவ் அ எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் பார்த்தா போதுமானது. கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், உங்களுக்கான கிளாஸ் நோட்ஸ் அண்டு டெஸ்ட் மெட்டீரியல் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எதில் தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் இருக்குது. சோர்ஸ் புக் என்னன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு. ஓகேங்களா. நம்ம அதை பேஸ் பண்ணி நமக்கு உங்களுக்கு அது கொஷின் கொடுக்க போகிறோம் அந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே சார் படிக்கலாம் அப்படின்னா வேர்பல் அண்டு நான் வேர்பல் ரீசனிங் பை ஆர்எஸ் அகர்வால். ஓகேவா. அப்படின்ற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 செக்ஷன் 1ல் சாப்டர் நம்பர் 4 இருக்கும். ஓகே, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ வாட் டு ஸ்டடி நம்ம என்னெல்லாம் சார் படிக்க போகிறோம் அப்படின்னா லெட்டர்ஸ் கோடிங், நம்பர்ஸ் கோடிங், சிம்பிள்ஸ் கோடிங், சப்ஸ்டியூஷன், டெசிஃபரிங் மெசேஜ் வேர்ட் அண்ட் ஃபைனலாக ஜம்பிள்டு கோடிங். இந்த 6 டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூவில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் கோடிங்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஃபைனலாக இருக்குல்ல ஜம்பிள் கோடிங். ஓகேவா, இதில் ஓகேவா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ புரியுதா உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா சிலபஸில் நமக்கு எத்தனை டாபிக் இருக்குது நமக்கு இது நமக்கு இந்த சிலபஸில் உங்களுக்கு 3வது டாப்பிக்காக உங்களுக்கு இருக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு. ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாமா. ஸோ ஜென்ரலாக இதை பற்றின பேசிக் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பேசிக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த கோடிங் அண்ட் டீகோடிங்கை சால்வ் பண்ணுற மெத்தட் எல்லாம் என்ன வச்சுவாங்க அப்படின்னா ஏபிசிடி அவங்க ஃபுல்லாக எழுதுவாங்க. ஓகேவா. ஃபுல்லாக எழுதிட்டு ஏனா 1 பினா 2 அந்த மாதிரி அவங்க எழுத ஆரம்பிப்பாங்க. இப்படி போகாதீங்க, அது ஃபுல்லாக நினைப்பா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ஓகேவா. அப்போ ஒரு சிலர் ஓகேவா இந்த மாதிரி மெத்தடில் போவாங்க, இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் போவாங்க. ஸோ ஏ அப்படின்னா அதோடைய ஒரிஜினல் பொசிஷன் 1, அதோடைய ரிவர்ஸ் ஆர்டர்பாங்க, அதாவது பின்பக்கம் இருந்து வருவாங்களா. ஓகே, அது என்னது 26. பியோடைய ஒரிஜினல் பொசிஷன் 2, அதோடைய பின்பக்கம் வருவாங்களா ஆர்டர், ரிவர்ஸ் ஆர்டர், அது என்னப்பா 25. அப்போ இந்த மாதிரி எழுதுவாங்க ஒரு சிலர். ஓகேவா. இது நீங்கள் என்னப்பா போக வேணாம், இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் நீங்கள் போக வேண்டாம். அப்போ இது சார் எனக்கு டைம் சேவிங்காக இருக்கும், இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் போயிருக்காது. இது பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவ் எப்படி சார் அப்படின்னா பாருங்கன்னா ABCD நீங்கள் அப் டு M வரைக்கும் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆரம்பிச்சவங்க என்ன NOPQRS TUVWXYZ. ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் எழுதணும் அப்படின்னா என்ன சார் பெனிஃபிட்டு அப்படின்னா சார் ஏவோடைய ஒரிஜினல் பொசிஷன் 1, அதோடைய ரிவர்ஸ் ஆர்டர் என்னப்பா நமக்கு 26. அதே மாதிரி பியோடைய ஒரிஜினல் பொசிஷன் 2, அதோட ரிவர்ஸ் ஆர்டர் என்னப்பா 25. அப்போ நீங்கள் என்ன நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போனால் யூ ஹவ் டு நோ த 2 ஆர்டர்ஸ். உங்களுக்கு அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன் தெரியும், அதோட ரிவர்ஸ் ஆர்டர் அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சி பாருங்கள், அது ஒரிஜினல் எத்தனை 3, அது பின்பக்கம் கூட்டுங்க நமக்கு என்ன வரும் 26, 25, 24. அப்போ சிக்கு இங்கே 3, இங்கே எத்தனை 24. புரியுதுங்களா. இதான் நம்மளுடைய ஆர்டர். புரியுதுங்களா. ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாமா அந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருடைய ஆர்டர் அண்ட் ரிவர்ஸ் ஆர்டரை பாருங்களேன். சார் இது 1, இது 26, ரெண்டையும் கூட்டுங்க நம்ம ஆன்சர் வருது 27.
ஓகே. இங்கே 2 25 கூட்டினா 27, இங்கே 3 24 கூட்டினா 27, இங்கே 4 23 கூட்டினா 27. ஓகேவா? நீங்கள் என்னது எந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜேக்கு 10 ரிவர்ஸ் ஆர்டர் 17 கூட்டினா தானப்பா 27 அப்படின்னது. எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பரு அதோட ரிவர்ஸ் ஆர்டரை கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் எத்தனை 27. அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நம்பருடைய எனக்கு வந்துட்டு ஒரிஜினல் வந்து எனக்கு தெரியும் சார், நான் வந்து ரிவர்ஸ் ஆர்டர் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா 27 மைனஸ் ஒரிஜினல் பொசிஷன் ஈக்குவல் டு யாருப்பா ரிவர்ஸ் பொசிஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சார் இப்போ வந்து இ இருக்குது சார், அப்போ ஈக்கு பார்க்கலாமா ரிவர்ஸ் பொசிஷன் 27 மைனஸ் இ பார்க்கலாமா ABCDE இ எத்தனைப்பா 5வது பொசிஷன். அப்போ 27 மைனஸ் 5 22. அப்போ ஈக்கான ஆப்போசிட் யார் பொசிஷன் 22. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் என்னது எதனால் நீங்கள் என்னது எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் 27லேருந்து கழிக்கணும். ஏன் சார் 27 நம்பர் அப்படின்னா ஏன் ஒரு நம்பருடைய ஒரிஜினல் பொசிஷன் அதோடைய ஆப்போசிட்டை கூட்டுனா வர்ற விடை 27. அதனால் நம்ம பண்ணது 27 பண்ணது பண்ணுறோம் இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஒரு சிலர் நினச்சிவாங்க இந்த மெத்தடில் போவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதையும் விட ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஸோ படிக்க ஆரம்பிக்கலாமா? நானும் சேர்ந்து கூட என்னது சொல்ல இருக்கேன், நீங்கள் என்னது சொல்லிட்டே படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஷார்ட் ட்ரிக் வந்து ரொம்ப ஈஸிப்பா. ஷார்ட் ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேடிங்க தான், அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இவங்களாம் யாருன்னா பேசிக் லெட்டர்ஸ்மாங்க. இவங்களாம் யார் நமக்கு பேசிக் லெட்டர்ஸ்மாங்க. அப்படின்னா என்ன சார், இது வந்து நீங்கள் அப்படியே எண்ணியே போட்டுடலாம் கையில். இப்போ ஏனானப்பா 1 தான், பி 2 தான், சி 3 தான், டி 4 தான். ஓகேங்களா? அவ்வளோதான். ஒய் எத்தனை 25, இசட்னா 26. இப்போ நீங்கள் என்னது அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள் நார்மலாகவே. ஓகேவா? ஷார்ட் ட்ரிக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th ஆர்டர் லெட்டர்ஸும்பாங்க. ஓகேவா? என்ன பேர் 5th ஆர்டர் லெட்டர்ஸ். அதுக்கு என்ன சார் கீவேர்டு ஈஜோடி. ஓகேவா? என்ன கீவேர்டு ஈஜோடி. பாருங்களேன், ஈனா எத்தனைப்பா 5. ஓகேங்களா? ஜே எத்தனை 10, ஓ எத்தனை 15, டி 20, ஒய் எத்தனை 25. ஓகேங்களா? இதானப்பா ஈஜோடி ஆர்டர்மாங்க. அப்போ ஈனா எத்தனை 5, ஓ ஜேனா எத்தனை 10, ஓ எத்தனை 15, டி 20, ஒய் எத்தனைப்பா 25. ஓகேங்களா? இவ்வளோதான். இதானது உங்களுடைய 5th ஆர்டர் லெட்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு சில வேர்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரைமிங்காக படிக்கலாம். ஓகேங்களா? படிக்கலாமா? ஒன்று பாருங்கள், ஃபஸ்ட்டு யார் ஃபிக்ஸு 6. அப்போ என்னப்பா எஃப்னா 6. ஓகேவா? என்ன கீவேர்டு ஃபிக்ஸு 6. அப்போ எத்தனை எஃப்னா 6. அடுத்து யாருப்பா ஹைட்டு 8. அப்போ எத்தனை ஹச்னா 8. அவ்வளோதான். ஓகேவா? இது ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப நான் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி போயிடலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா சம் சால்வ் பண்ணுறப்ப யூ ஃபீல் வெரி மச் கம்ஃபர்டபுள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு யார் ஃபிக்ஸு 6. பார்த்தனா எஃப்னா 6, ஹைட்டு 8. பார்த்தனா ஹைட்னா 8. ஓகேங்களா? அடுத்த யாருப்பா கீவேர்டு L12. ஓகேவா? என்ன கீவேர்டு L12. அவ்வளோதான் கீவேர்டு. ஓகேவா? ஸோ படிக்கலாமா? திரும்ப சொல்லுங்கள், யாரெல்லாம் வந்து 5th ஆர்டர் லெட்டர் ஈஜோடி. அப்போ இ 5, எத்தனை ஜே வந்து 10, ஓ 15, டி 20, ஒய் எத்தனை 25. ஓகே, அது யார் நமக்கு ஈஜோடி. அவங்களாம் யார் 5th ஆர்டர் லெட்டர். ஓகேங்களா? யாரெல்லாம் வர்றாங்க ரைமிங்கா? யார் ஃபிக்ஸு 6. அப்போ எத்தனை எஃப் 6, ஹைட்டு 8, ஹச்சுக்கு 8, L12. அப்போ எத்தனை வந்துட்டு L12. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்து போயிடலாம் ஷார்ட் ட்ரிக்ஸு. ஸோ அடுத்த ஷார்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக படிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இந்த இடத்துல. இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. படிக்கிறப்போ ஒரு இருக்கா நீங்கள் என்னது பார்க்குற மாதிரி. ஓகேவா? ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலாக 26 லெட்டுக்கு நம்ம வந்து ட்ரிக் கொடுக்க முடியாது. ஒரு சிலருக்கு நம்ம ட்ரிக்ஸ் படித்தா போதுமானது. நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணிக்கலாம், அந்த முன்ன பின்ன நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டீக்கான கீவேர்டு 20னா என்னப்பா வரும், டீக்கு முன்னாடி எஸ் வரும். இப்போ எஸ் எத்தனை 19. டீக்கு அடுத்து யார் இருப்பாங்க, யூ வருவாங்க. அப்போ எத்தனை யூ வந்து 21. இந்த மாதிரி இங்கே என்னது ஒரு நம்பர் தெரிஞ்சுன்னா இங்கே என்னது முன்ன பின்ன நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா ஷார்ட் ட்ரிக்ஸு? முதல்ல பார்த்தீங்கன்னா எத்தனை 5. ஓகேவா? அது எப்படி சார் நான் பார்த்துக்கிறது? ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் இருக்குன்னு தெரியுமா? அது சந்தானமும் உதயநிதி அவங்க நினச்சவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கேட்பார்ல, இங்கே 5E பஸ்ஸு வருமானு. அப்போ என்னப்பா 5E பஸ்ஸு வருமா? அப்போ எத்தனை ஈக்கு வந்து 5னா 5E பஸ்ஸு வருமா? ஓகேங்களா? அந்தது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஜி என்னப்பா 7. ஓகேவா? ஜிக்கு எத்தனை 7. ஓகேங்களா? ஒரு பாட்டு கூட ஒரு பாடத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை. ஓகேங்களா? அந்த பாட்டு இங்கே வரும் 7G ரெயின்போ காலனி. என்ன படம் 7G ரெயின்போ காலனி. அப்போ ஜிக்கு எத்தனை 7. ஓகேங்களா? அப்போ என்னது ஃபஸ்ட்டு வந்து 5E பஸ்ஸு வருமா? அடுத்து என்னது 7G ரெயின்போ காலனி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஜிக்கு வந்துட்டு 7. ஓகேங்களா? புரியுதா? அடுத்து போயிடலாமா? அப்போ 5க்கு எத்தனை 5E பஸ்ஸு வருமா? 6னா ஃபிக்ஸு 6, 7க்கு என்னது 7G ரெயின்போ காலனி. ஓகேவா? 8னா ஹைட்டு 8. ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? ஜேக்கு பாருங்க, ஜியோ மாதிரி இருக்கா பார்க்க நமக்கு.
பாருங்கப்பா ஜே 10 மாதிரி இருக்கா, அப்போ ஜியோ சிம் பார்த்துருக்கீங்களா, இது ஜே இது 10 மாதிரி இருக்குதா, அப்போ ஜேக்கு எத்தனை 10, ஜியோ சிம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஜே 10 ஓகேவா, அப்படியே ஜியோ அப்போ ஜேக்கு எத்தனை 10, அவ்வளோதான் கீவேர்டு உங்களுக்கு இந்த இடத்துல புரியுதாப்பா, தட்ஸ் ஆல் ஓகே. ஸோ அடுத்து போயிடலாமா, அடுத்து யாருங்க K11 ஓகே, அடுத்து சேர்த்து பண்ணிங்க என்னப்பா வரும் கிழவன் வருமாப்பா, ஸோ K11 சேர்த்து பண்ணிங்க ஓகேவா, என்ன வரும் கிழவன் வரும், அப்போ கேக்கு 11 கிழவன், எல்லுக்கு 12 அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ஓகே படிச்சுக்கலாம். நம்ம திரும்ப சொல்கிறேன் ஓகேவா, ரிவிஷன் பண்ணுறதா நீங்கள் இது படிக்க முடியும் ஓகேவா. திரும்ப சொல்லலாமா, சொல்லுங்கள் 5G பஸ் வருமா, ஃபிக்ஸு 6 அப்போ எஃப்க்கு 6, 7G ரெயின்போ காலனி பற்றின ஜிக்கு வந்துட்டு 7, 8க்கு என்னப்பா ஹைட்டு 8 ஓகேவா, ஹைட்டு 8 ஓகேவா, 10க்கு என்னது ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோம் அப்போ ஜேக்கு 10 ஓகேவா. அடுத்து யூஸ் பண்ணுறோம் கிழவன் சேர்த்து படிச்சுங்க எல்லு 12 அவ்வளோதான் ஓகேவா. ஸோ அடுத்து பார்க்கலாமா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யமன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யமன் அப்படின்றது என்ன பண்ணால் ஜென்ரலாக ஓகேவா, யமனுடைய வேலை என்னது, நம்ம உயிரை பிரிக்கிறதா, உயிரை பிரிக்கிறார். அதே மாதிரி ஏபிசிடி 26 லெட்டரை நீங்கள் பாதியாக பிரிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் 13 வருமா, உங்களுக்கு புரியுதா ஓகே. யமனு உயிரை பிரிக்கிறாரு, அதே மாதிரி ஏபிசிடியை பாதியாக பிரித்தா 13 பிரிக்குமா, அப்போ எத்தனை எம்முக்கு வந்துட்டு 13 ஓகேவா. என்னப்பா நமக்கு வருது எம்முக்கு எத்தனை 13 அவ்வளோதான், அப்போ எத்தனை கண்டிப்பாக எண்ணுக்கு 14 அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான கீவேர்டுப்பா, யமன் உயிரை பிரிக்கிறார், ஏபிசிடி பாதியாக பிரிச்சிருங்க. அடுத்து பார்த்துடலாமா, 15க்கு என்ன சார் கீவேர்டு எனக்கு அப்படின்னா 15க்கான கீவேர்டு பாருங்கள் என்ன வருதுன்னு ISO கேள்விப்பட்டீங்களாப்பா, ISO இது பார்க்க 1 மாதிரி இருக்கும், இது பார்க்க 5 மாதிரி இருக்கும், அப்போ எத்தனை ஓனா 15, அப்போ ஓனா எத்தனைப்பா 15 ஓகேங்களா. அடுத்து 16 எத்தனைப்பா பி தான் ஓகேங்களா. 17 பார்த்தீங்கன்னா Q, அப்போ இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் போயிட்டு ஒரு க்யூவில் நிற்கிறேன், அந்த க்யூவில் என்னது என்னை முந்தி ஒரு 17 பேர் நிற்கிறாங்க புரியுதாப்பா, நான் ஒரு க்யூவில் நிற்கிறேன், என்னை முந்தி வைக்க எத்தனை பேர் இருக்காங்க 17 பேர் இருக்காங்க அடிக்க மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே. அடுத்து 6க்கு எத்தனை 18, அதுக்கு என்னப்பா கீவேர்டு 5 அரிசி ஓகே, என்ன கீவேர்டு 5 அரிசி, அப்போ 6க்கு 18, அப்போ 5 அரிசி ஓகேங்களா, அப்போ 6க்கு 18. டீக்கு என்ன பாடுது 20, டீக்கு என்னது 20 ஓகேங்களா. அப்போ இதுக்கு என்ன சார் கீவேர்டு அப்படின்னா இந்த இது கேள்விப்பட்டிருப்பீங்களே T20 மேட்சும்பாங்களே, அதானது T20 வேர்ல்டு கப், T20 IPL, அப்போ என்னது டீக்கு 20 தான், அதானது T20 ஓகேங்களா. அப்போ என்னப்பா டீக்கு 20 தானே T20 ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது U121, இந்த U1 என்னது யுவன் கேள்விப்பட்டிருப்பீங்களா, பாடகர் இருக்கார் சிங்கர் இருக்கார் அவர் தான் என்னது யுவன். அப்போ யுவன் சாங்கு 21 ஏஜுக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப சிம்பிள் தான் ஓகே. என்ன கீவேர்டு யுவன் சாங்கு 20 ஏஜுக்கு என்னது ரொம்ப பிடிக்குது, டீக்கு எத்தனை 20, ஏன்னா என்னது T20 மேட்சஸ் IPL T20 அந்த மாதிரி ஓகேங்களா. அப்போ யுவன் சாங் என்னது 21 ஏஜுக்கு பிடிக்குது ஓகேங்களா. அடுத்த என்னப்பா வீணா 22, இப்படி வைங்க பார்க்க பார்த்தா வி மாதிரி இருக்குதா, டபுள் டைம் வைங்க 22, அப்போ தானே வீக் வந்து உங்களுக்கு 22, ரொம்ப சிம்பிள் கீவேர்டு தான் ஓகேவா. ஃபைனலாக பார்த்துடலாமா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு 24 எப்படி தான் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த நியூஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க சொல்லுவாங்களே 24x7, நாங்கள் வந்து உண்மையை மட்டும் சொல்கிறோம் அப்படிம்பாங்களா ஓகே. பார்த்தீங்கன்னா 24x7, அப்போ 24 அப்போ எக்ஸ் மாதிரி இருக்குதா, பார்த்தா எக்ஸுக்கு நமக்கு எத்தனை 24. இப்போ இந்த கீவேர்டு ஃபுல்லாக நான் தேவை திரும்ப சொல்ல ஆரம்பிக்கலாம், தெளிவாக கவனிக்க ஆரம்பிங்க ஓகேவா. சொல்லலாமா ஓகே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னப்பா கீவேர்டு ஈஜ் விட்டிங்களா, அவங்களாம் யார் 5th ஆர்டர் லெட்டர், அப்போ எத்தனை ஈனா 5 ஓகேங்களா, ஜேனா 10, ஓ எத்தனை 15, டி எத்தனை 20, ஒய் எத்தனைப்பா 25 ஓகேங்களா, முடிஞ்சு பாதி ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா, வேற என்ன கீவேர்டு ஃபிக்ஸு 6, அடுத்து 5G பஸ் வருமா, அடுத்தது 7G ரெயின்போ காலனி, 8 என்னப்பா ஹைட்டு 8 ஓகேங்களா. 10க்கு என்னது ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோம், பத்தனை ஜேக்கு வந்துட்டு 10 ஓகேவா. 11க்கு என்னப்பா 11க்கு அப்படியே சேர்த்து படிங்க என்னது கிழவன் ஓகேவா, என்னது கிழவன். 12 என்னப்பா எல்லு 12, 13க்கு என்னப்பா எம் ஓகேவா, 13க்கு எம். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம எமன் உயிரை பிரிக்கிறாரு, ஏபிசிடியை பாதியாக பிரிச்சிருங்க, எத்தனை எம்முக்கு வந்து 13, அப்போ என்ன 14 அவ்வளோதான் ஓகேங்களா. 15 என்னது ISO, அப்போ அது பார்க்க 15 மாதிரி இருக்குது, இது ஓ, அப்போ எத்தனை ISO 15 ஓகேங்களா. 16 P, 17க்கு என்னப்பா Q, என்னது 17க்கு Q, நான் என்னது ஒரு Qவில் போய் நிற்கிறேன், என்னை முந்தி எத்தனை பேர் இருக்காங்க 17 பேர் இருக்காங்க, அப்போ Qக்கு 17 ஓகேவா. 18க்கு என்ன கீவேர்டு ஆர் ஓகேவா, அதுக்கான கீவேர்டு என்னது 5 அரிசி, அப்போ ஆருக்கு எத்தனை 18. 20க்கு என்னப்பா நம்ம யூஸ் பண்ணுறோம் T20 மேட்சஸ் ஓகே, என்ன யூஸ் பண்ணுறோம் T20 மேட்சஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன ஒரு 21 யுவன் சாங்கு 21 ஏஜுக்கு பிடிக்குது ஓகேவா, என்னது யுவன் சாங்கு 21 ஏஜுக்கு பிடிக்குது அவ்வளோதான். இது என்னப்பா பி மாதிரி இருக்குது, அப்போ தானே வச்சா 22
2 அவ்வளோதான். லாஸ்ட்டாக யார் எக்ஸு எத்தனை 24 × 7 அப்போ 24x. அப்போ எக்ஸுக்கு எத்தனை 24 ஓகே. இவ்வளோதான்ப்பா இந்த கீவேர்டு எங்கிறது திரும்ப திரும்ப நீங்கள் படித்தாலே போதுமானது நம்மளால செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதானது உங்களுடைய பேசிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேர் நம்ம பாடத்துக்குள்ள ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் என்னதுப்பா லெட்டர்ஸ் கோடிங் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸில் நம்ம பண்ணது ஒவ்வொரு டாபிக் நம்ம பண்ணது கவர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு பேசிக் ப்ளஸ் டாபிக் ஓகேவா பார்க்கலாமா. இதுக்கான பேசிக் என்னப்பா சார் ஆர்டர் அண்ட் ரிவர்ஸ் ஆர்டர் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆர்டர் அண்ட் ரிவர்ஸ் ஆர்டர் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதுங்க. அடுத்தது NOPQ அப்படின்றது இதற்கு இசைக்கா அந்த ஆர்டரில் போயிருங்க. அது இல்லைனா சார் நான் வந்து நீங்கள் கொடுத்த ட்ரிக்ஸாக படிக்கிறேன் சார் எதுனாலும் ஓகே தான் உங்களுக்கு ஓகேவா. இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. இதான் அந்த கொஷின் பேட்டர்ன் ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு ஹெட்டிங்கு கொஷின் பேட்டர்ன் புரியுதுங்களா. சம் சால்வ் பண்ணலாமா ஓகே சம் சால்வ் பண்ணலாம் ஓகேவா. இதான் சம் ஓகேவா. என்ன கொடுத்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் டீச்சர் என்பதனை VGCEJGT என்று எழுதினால் children என்பதை எவ்வாறு எழுத வேண்டும் ஓகேங்களா. a certain code teacher is written as VGCEJGT okay. how is children will be என்னது in the code ஓகேங்களா பார்க்கலாமா. சரி பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன சார் செய்யணும் அப்படின்னா கொடுத்த கீவேர்டு இருக்குல்ல அதை கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. TEACHER ஓகேவா அந்த மாதிரி எழுதுங்க. கொஞ்சம் கேப் விட்டு அப்போ ஈஸியாக இருக்கும். டீக்கு என்னப்பா கீவேர்டு சொல்லுங்கள். டீக்கு 20 என்னப்பா 5 பஸ் வருமா அப்போ 5 NE போட்டுடலாம் 1 தான். சி NE போட்டுடலாம் ABC ஓகேவா 3 தான். ஹைட்டு கேட்டப்பா ஹைட்டு 8 ஓகேவா என்னது ஹைட்டு 8 ஈக்கு 5 பஸ் வருமா. ஆறுக்கு என்னது 5 அரிசி பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்னது பேசிக் படித்தோம் அப்படியே நம்ம என்னது சம்ம நம்ம அப்ளை பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ அப்படியே பாருங்கள் அது கொடுத்த கீ என்ன கொடுத்துட்டாங்க VGCEJGT கொடுத்துட்டாங்க ஓகேவா. அப்போ இதுக்கான ஓகேவா அவங்க கொடுத்த கீவேர்டுக்கான ஓகேவா ஆன்சர் எழுதுங்க. ஆனால் நமக்கு என்ன வரும் வீணா 22 ஏன் இப்படி வச்சோமா நம்ம 2 மார்க் இருக்காத்தனை 22 ஓகேவா. ஜி என்னப்பா 7 சி 3 5 பஸ் வருமா. ஜியோ சிம்மு யூஸ் பண்ணுறோம் 7G ரெயின்போ காலனி T20 மேட்சஸ். ஒரு கீவேர்டு அப்படியே சொல்லிட்டே எழுதுங்க அப்படியே நம்ம கழிச்சு மைண்டில் வந்து அப்படியே உட்காந்துரும் நமக்கு ஓகேவா. இப்போ இங்கே என்ன இருக்குது இங்கே 20 22 என்னப்பா ஆயிருக்கு +2 ஆயிருக்கு. இங்கே 5 7 என்ன ஆயிருக்கு +2 ஆயிருக்கு. 1 3 என்ன இருக்குது +2 ஆயிடுச்சு. இங்கே எத்தனை +2 இங்கே எத்தனைப்பா +2 புரியுதுங்களா. அவ்வளோதான் புரியுதுங்களா. அப்போ இதே நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் ட்ரிக்ஸை. இதே மாதிரி நீங்கள் என்னது கொஷினை எழுதுங்க இந்த கீவேர்டை எழுதுங்க என்னது +2 கூட்டி போட்டு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் ஓகேவா. எழுதலாமா எழுதலாம். CHILDREN ஓகேங்களா சில்ட்ரன் ஓகேங்களா கொடுத்தாங்க நமக்கு இந்த இடத்துல ஓகே. சி என்னப்பா வரும் 3 ஹச் என்னப்பா ஹைட்டு 8 ஐ எத்தனைப்பா 9 L 12 ABCD என்ன வரும் ABCD 4ங்களா எஸ் 4 ஆறுக்கு என்னப்பா 5 அரிசி 5 பஸ் வருமா. எண்ணுக்கு 4 புரியுதுங்களா. இவ்வளோதான் ஓகேவா. இதுக்கு ஆன்சர் எடுத்துடலாமா. என்ன பண்ணிட்டாங்க ஒரிஜினல் ஆர்டர் எழுதிட்டு +2 போட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே +2 போடுங்க நமக்கு என்ன வரும் 5 +2 நம்ம வரும் 10 இங்கே எத்தனை 11 இங்கே நமக்கு 14 இங்கே நமக்கு எத்தனை +2 6 இங்கே எத்தனை 20 +2 7 எத்தனை +2 16 அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்பர் ஃபில் பண்ணுங்க. என்னப்பா வரும் இ வரும் இங்கே நமக்கு ஜே வரும் இங்கே கே இங்கே நமக்கு என்ன வரும் NFTGP EJ ஓகேவா KNFTGP. அப்போ உங்களுக்கு ஆன்சர் யார் நமக்கு ஆப்ஷன் டி ஓகேங்களா. தான் உங்களுடைய ஆன்சர் புரியுதுங்களா. தட்ஸ் ஆல்ப்பா ஓகேவா. நம்பர் எழுதுறீங்க கீவேர்டு அப்ளை பண்ணுறோம் ஆன்சர் நம்ம பண்ணது போட்டா வச்சுக்கோங்களா. இவ்வளோ தான் ஓகேவா. இது மாதிரி ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணுங்க என்னது வித்தின் 1 நிமிஷத்தில் நம்ம ஆன்சரை போட்டுடலாம் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்னது வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. இல்லையா நீங்கள் வந்து கொஞ்சம் கிளாஸை கவனிங்க ஓகே. இது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து இப்போ வச்சாங்களா எக்ஸாம் வச்சாங்களா PC எக்ஸாம் சண்டே வச்சாங்களா அதில் வந்து இந்த கொஸ்டின் வந்து என்னது இந்த மாடலில் கேட்டிருந்தாங்க ஓகேவா. ஓகே பார்க்கலாமா. ஸோ கவனிங்க என்ன கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ரோடு கொடுத்துட்டாங்க ROAD ஓகேங்களா. ஆறுனா என்னப்பா 5 அரிசி. ஓ என்னப்பா ISO 15 ஏ என்னப்பா 1 டினா 4 ஓகேங்களா. இதுக்கான கீவேர்டு யார் URDG ஓகேங்களா. யூ எத்தனைப்பா 21 ஆறுனா 18 டினா 4 ஜீனா எத்தனைப்பா 7 ஓகே. அப்படியே இது பண்ணி செக் பண்ணுங்கள் என்ன ஆகுது 18 21 +3 ஆயிருச்சு 15 18னா +3 ஆயிருச்சு 1 4னா
ப்ளஸ் 3 ஆயிடுச்சு. இங்கே எத்தனைப்பா நமக்கு ப்ளஸ் 3. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்காக என்னது ஒரிஜினல் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து ஓகேவா வந்து என்ன பண்ணிட்டாங்க ப்ளஸ் 3 போட்டுறாங்க. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அப்படியே இதே ஆர்டரை ஃபாலோ பண்ணலாமா? ஃபாலோ பண்ணுங்க. ஸ்வான் SWAN, எஸ்னா 19, V 22, விக்கு எடுத்தா டபிள்யூவா பத்தனை 23, ஏக்கு 1, எண்ணுக்கு 14. அப்படியே போட்டுருங்க. ப்ளஸ் 3னா 22, ப்ளஸ் 3னா 26, ப்ளஸ் 3 நமக்கு என்ன வரும் 4. இங்கே ப்ளஸ் 3 போட்டிங்கன்னா 17. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஆன்சர் பண்ணுங்க. V எத்தனைப்பா 22, இசட்னா 26, இங்கே டி, இங்கேப்பா Q. ஓகேவா, நான் ஒரு Q நின்றுருந்தேன், என்னை முந்தி ஓகேவா எத்தனை பேர் இருந்தாங்க, 17 பேர் இருந்தாங்க. அதான் கீவேர்டு. அப்போ ஆன்சர் VZDQ. புரியுதுங்களாப்பா? என்னது ஆப்ஷன் பி, வி கெட் அவர் ஆன்சர். புரியுதப்பா? ஸோ இது மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த மாடல் போயிடலாமா? ஓகே, ஸோ அடுத்த சம் கவனிங்க. ஹைட்ரஜன் ஓகேவா, இந்த கொடுத்துட்டாங்க, கீவேர்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து கேட்கப்பட்ட கேள்வியா இருப்பா ஆன்டிமனி. ஓகேவா, அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பார்க்க ஆரம்பிக்கலாமா கொஸ்டின் சார்? ஓகே, கவனிங்கப்பா சார். ஹைட்ரஜன் HYDROGEN. ஓகேங்களா, போட்டாச்சா? ஓகே. ஹச்னானப்பா 8, ஒய்னா 25, டினா 4, ஆருக்கு என்ன கீவேர்டு IR8 அரிசி, அப்போ 18. ஓனா எத்தனை ISO, அப்போ 15. ஜிக்கு என்னப்பா 7G ரெயின்போ காலனி, அப்போ ஜிக்கு எத்தனை 7. ஈனா 5E பஸ் வருமா, என்ன எத்தனைப்பா 14. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஓகேவா, இப்போ என்ன சார் கொடுத்துருக்காங்க கீவேர்டு JCJZYSSD. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இப்போ ஜே எத்தனை வருது 10, சி என்னப்பா வருது 3, ஜேனா 10, இசட்னா 26, ஒய் எத்தனை 25, எஸ் 19, இங்கே எத்தனை 19, இங்கே 4. அவ்வளோதான். அப்படியே செக் பண்ணுங்க சார். இங்கே 8, இங்கே 10 என்னப்பா இருக்கீங்க +2 ஆயிடுச்சு. அவ்வளோதான் சார். இங்கே 25 3 சார், ரொம்ப அதிகமாக வரும் சார் வேரியேஷன். உங்களுக்கு தெரியலையா? இப்போதைக்கு விட்டுருங்க, தெரில இப்போதைக்கு விட்டுருங்க. அப்போ எத்தனை 4, இங்கே 10னா இங்கே +6 ஆயிடுச்சு. 18 இருபத்தனப்பா +8 ஆயிடுச்சு. 15 25 பத்தனை +10, எத்தனைப்பா 7 19னா +12. இங்கே பாருங்க 5 19 பத்தனை +14. ஓகேங்களா, இங்கே 14, இங்கே 4. எப்படி புரியல சார் எனக்கு? இப்போ புரியாத யாரு? இந்த ஒய், இந்த எண் உங்களுக்கு புரியல, அப்படி தானே? இப்போ கவனிங்க, இங்கே 2 6 8 10 12 14. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும் +4 வந்திருக்குமா அந்த இடத்துல? அப்போ 2 4 6 8 10 12 14, இங்கே எத்தனை 16 வந்திருக்குமா? அதானது வந்திருக்கும். எப்படி சார்? இப்போ 25 + 4 என்னப்பா ஆன்சர் வரும்? 29 வருமா? 29 வரும். ஓகே, குட். ஓகேவா சார்? எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் இருக்கிறது அந்த நம்பர் வந்து 26க்கு கூடுதலாக போயிடுதோ, மொத்தமே எத்தனை 26 தான் இருக்குது. ஓகேவா, கூடுதலாக போயிடுதோ, அங்கே வந்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 26 பிரிச்சுருங்க. 26 + 3 போடுங்க. ஏன் சார் 26 போடுறீங்க? லாஸ்ட் நம்பர் இசட், அதுக்கான கீவேர்டு யாரு? 26. அப்போ தானே 26 + 3 போட்டுருங்க. 3னா யாருப்பா? ABC, அப்போ சி வரணும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஓகேவா, இங்கே வந்துருங்க சார். 14 + 16 30 வருது சார். 26க்கு கூடுதலாக போயிருச்சா? அப்புறம் என்ன செய்யணும் நீங்கள்? இது வந்து 26 + 4 போட்டுக்கலாமா? அப்புறம் 4னா ABCD. அப்படின்னாப்பா டி தானது உங்களுடைய 4. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தான் மெத்தட் உங்களுக்கு. அப்போ வந்து ஓகேவா, இங்கே என்ன பண்ணிட்டாங்க, நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒரிஜினல் கொஸ்டின் ஓகேவா வந்து என்ன பண்ணுறாங்க, பன்மையில் போகிறாங்க. 2 4 6 8 10 ஓகேவா, பன்மையில் போகிறாங்க. ஓகேவா, அப்போ அதே மாடலில் நீங்கள் நினச்சலாம் சால்வ் பண்ணலாம் ஆன்டிமனியை. ஓகேங்களா, சால்வ் பண்ணலாமா? ஓகே, சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, எழுதிக்கோங்க. ஆன்டிமனியாப்பா ANTIMONY. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ என்னப்பா வர்றாங்க 1, என்ன எத்தனைப்பா 14, டிக்கு எத்தனை T20 மேட்சஸ், ஐனா 9, எம் எத்தனை 13. ஓகேவா, எம் எத்தனை 13, ஓ எத்தனைப்பா 15, என்னன்னா 14, ஒய்னா 25. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் என்ன போட்டாங்க +2 போட்டாங்க. அப்போ 3 வரும். 3 என்னப்பா சி, என்ன போடுவாங்க ப்ளஸ் சொல்கிறேன்னா 18 18 IR8 அரிசி. 2 4 எத்தனது 6. ஓகேவா, 6 நானப்பா 26 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இசட். அடுத்து போயிடலாமா? எத்தனை +8னா 17 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு Q. ஓகேவா, இங்கே +10னா 23 W, +12 எத்தனை உங்களுக்கு வந்துட்டு 27 வரும். நம்ம என்னது எப்போ வந்து 26க்கு கூடுதலாக போயிடுதோ அப்படிங்கிறது 26 + 1 போட்டுருங்க. 1னா என்னப்பா உங்களுக்கு உங்களுக்கு 1னா
ஏ ஓகேங்களா. அங்கே எத்தனை ப்ளஸ் 14 புரியுதாப்பா. 2 4 6 8 10 12 14 ஓகேவா. ஸோ 14 ப்ளஸ் 14 வரும் 28 வருமா. பிரிச்சுருங்க 26 ப்ளஸ் 2வா அப்போ எத்தனை 2னா உங்களுக்கு இந்த இடத்துல பி ஓகேங்களா. ஃபைனலாக 16 41 வருதா அப்படிங்கிறது பிரிச்சு எழுதிருங்க. 26 ப்ளஸ் 15 15னா ஓ. அப்போ லாஸ்ட் என்னது ஏ பி ஓ வரணுமா. ஆப்ஷன் யார் நமக்கு ஆப்ஷன் பி பாம்பே. வி ஹேவ் ஆன்சர். புரியுதுங்களா. இவ்வளோ ஓகேவா. ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அடுத்த போயிடலாமா. ஓகே அடுத்த பாருங்க. லாஸ்ட் டைம் பார்த்துலாமா. ஓகே இந்த சம் லாஸ்ட் டைம் இந்த சம் கவனிங்க. இந்த இதில் கொடுத்துட்டாங்க. ரோஸ்ட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் PQYUR. ஓகே ஹவு ஸ்லோபி வில் பி என்னப்பா ரெப்ரசன்ட் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்ததுக்கான கீவேர்டுக்கு அப்படி எழுதுங்க. ரோஸ்ட் ஆர் என்னப்பா 18 ஓ எத்தனைப்பா 15 ஏனா 1 எஸ் எத்தனை 19 டி எத்தனை 20 ஓகேவா. எழுதியாச்சு. குட். அடுத்து என்னப்பா கொடுத்தான் கீவேர்டு PQYUR. ஓகே பி எத்தனை 16 Q எத்தனை 17 ஒய் எத்தனை 25 யூ எத்தனை 21 ஆர் எத்தனை 18 ஓகேங்களா. எஸ் இப்போ இங்கே என்னப்பா இருக்கு உங்களுக்கு சார் 18 16 மைனஸ் 2 ஆயிடுச்சு. இங்கே பாருங்க 15 17 இப்போ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 2 ஆயிருச்சு சார். ஒன்று மைனஸ் 1 ப்ளஸ் சார் குழப்பற மாதிரி இருக்குது சார். அப்போ தான் சம்ம கொடுப்பாங்க ஓகேவா. ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே இங்கே பாருங்கள் 1 25 கொஞ்சம் பாருங்களேன் ஃப்ரண்ட்டில் போன மாதிரி இருக்கா. அப்போ இங்கே என்னப்பா இருக்குது -2 இருக்குது. எப்படி சார் -2 சார் 1 -2னா ஆன்சர் -1 வரும். ஆன்சர் எப்போ மைனஸில் வருதோ அப்படி என்னது அதோட நீங்கள் 26 கூட்டிக்கோங்க. என்ன வரும் 25 வரும். அப்போ யார் நமக்கு ஒய். ஓகே இதெல்லாம் நீங்கள் என்னது பின்னாடி போங்க AZ அதானது -2 அப்போ யாரும் ஒய் ஓகேவா. AZ அது மாதிரி யாருங்க ஒய் ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள் +2 19 21 என்னப்பா வருது 20 18னா -2. அப்போ இந்த ஆர்டர் ஃபுல்லாக பாருங்க எப்படி போயிருக்கு -2 +2 -2 +2 புரியுதா உங்களுக்கு. பண்ணது இதே ஆர்டரில் ஸ்லோப்பி ட்ரை பண்ணலாமா. எஸ்னா 19 எல் 12 ஓ 15 பி 16 இவங்க 16 இவங்க 25. சார் எப்படி ஆரம்பிக்குது -2 ஆரம்பிக்குது ஓகேவா. இப்போ -2 கொடுங்க 17 இங்கே கொடுங்க +2னா 14 இங்கே கொடுங்க -2னா 13 இங்கே +2னா 18 ஓகேவா. இங்கே கொடுங்க -2னா 14 இங்கே கொடுங்க +2னா 27 வருவாங்க. அப்போ நீங்கள் பிரிச்சுக்கிறணும் ஓகேவா. அப்போ எத்தனை 26 + 1 அவ்வளோதான்ப்பா. ஓகே எழுதிக்கலாமா. எது வருவாங்க 17னா Q வருவாங்க. N 14 ஓகேவா. என்னப்பா வருவாங்க 13னா M ஓகேவா. 18னா R 5 அரிசி. என்ன வரும் 14னா N 27 26 + 1 பத்தனை நமக்கு ஏ. என்னப்பா ஆன்சர் QNMRNA. ஆப்ஷன் டி தான் உங்களுடைய ஆன்சர். என்ன ஆன்சர் QNMRNA. புரியுது உங்களுக்கு. இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு பேசிக் ஓகேவா. அப்போ இதே எனக்கு பேசிக்கை ஃபாலோ பண்ணி ஓகேவா. இந்த சமக்கு நீங்கள் என்னது ஆன்சர் பண்ணி நமக்கு கமெண்ட்டில் கொடுத்துருங்க ஓகேவா. இந்த கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். சேனல் என்னது ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக நினச்சினா 2 வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் ஓகேவா. 2 நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து கிளாஸ் போக போகுது. உங்களுக்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம். நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டு என்னப்பா வாரம் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருவோம் ஓகேவா. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனது RMIS அகாடமி ஃபோன் பண்ணி ஓகேவா கண்டிப்பாக கேட்டுருவோம் ஓகேவா. தேங்க்யூ கைஸ். நம்ம வந்து அடுத்த லெவல் நம்ம சந்திக்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.